ஹே ஹாய் காய்ஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்கி மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ தான் பார்த்து முடித்தேன். பார்த்த உடனே வேறு லெவலில் இருந்துச்சு படம். இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிவர்ஸில் ஒரு இனிஷியலான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு படம் தான் இது. இதுக்கப்புறம் இன்னும் பல படங்கள் வரலாம். பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதையே வந்து மகாபாரத போர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஃப்யூச்சரில் நம்ம வேர்ல்டு எப்படிலாம் மாறும், அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கிரிப்பிங்காகவும் இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோடைய ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலர்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தாலும் இந்த படம் அப்படி இருக்குமா, ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். பட் பார்த்த பிறகு தான் ஓரளவுக்கு இந்த படத்தை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லணும். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் இது எல்லாமே கிரேட்டாக வேலை பார்த்துருக்காங்க. அந்த படம் வந்து நம்மளோட நல்லா கனெக்ட் ஆகுது. எந்த இடத்துலையுமே வந்து இது ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண இடம், சிஜிஐ பண்ண இடம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. படத்தில் பல கேரக்டர்ஸுக்கு இன்டெப்த்தான ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸையும் வந்து பேன் இந்தியா லெவலில் வந்து ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம கமல்ஹாசன் சார் அவங்க, அப்புறம் அமிதாப் பச்சன், அப்புறம் பிரபாஸ் ஹீரோ, தீபிகா, அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய கேமியோஸும் இந்த படத்தில் இருக்குது. படத்துடைய பிஜிஎம் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். சந்தோஷ் நாராயணன் வேறு லெவலில் போட்டிருக்காரு. அந்த கதைக்கு தேவையான பிஜிஎம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தெறிக்க விட்டுருந்தாங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஒரு பாலத்து பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ஃபைட்டிங் போர்ஷன் நடக்கும் பாருங்கள். அந்த சீன்லாம் வேறு லெவலில் எலிவேட் பண்ணிட்டாங்க. நமக்கு கூஸ் பம்ப்ஸே வரும், அந்தளவுக்கு அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் காமிச்சு அவங்கவுங்க யார் அந்த மாதிரி காமிக்கிறதுலே போனதுனால நமக்கு ரொம்ப ஒரு லேகாக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப லேக் அடிச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு லெவலில் எலிவேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ பிரபாஸ் இருக்கார்ல, அவரோட கேரக்டரை எப்படி காமிச்சாங்களோ ஃபஸ்ட் ஹாஃபில், அதை விட வேறு மாதிரி அவரோட இன்னொரு ஃபேஸை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அமிதாப் பச்சன் அவருடைய ஆக்டிங்கு வேறு மாதிரி இருந்தது. அவர் தான் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது பிரபாஸ் வந்து உண்மையிலே நல்லவரா இல்லை நெகட்டிவ் ரோலில் தான் இருக்காரா அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த படத்தில் அவர் ஹீரோ அப்படின்னு தோணும். ஆனால் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு பவுண்டி ஹண்டராக இருப்பார். யாரை அவங்க வந்து வாண்டட் லிஸ்ட்டில் போகிறாங்களோ அவங்கள வந்து பிடிச்சி கொடுக்குறது தான் அவருடைய வேலை. அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிப்பார். ஸோ அந்த வேலையை பார்க்கும்போது அவர் யார் என்ன அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டார். போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வரது தான் இவருடைய வேலை. பட் அப்படி இருக்கும்போதும் ஒரு கட்டத்துலலாம் வேறு மாதிரி எலிவேட் பண்ணாங்க அந்த கேரக்டரை. அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் புரியும். ஏன்னா அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா ஸ்பாய்லர்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்திய சினிமாவில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்றத வந்து டைரக்டர் நாக் அஸ்வின் வந்து நிரூபித்து காமிச்சிட்டாருன்னே சொன்னோம். நம்ம பார்த்துருப்போம் ஆதி புருஷ்லாம் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு பொம்மை படம் மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படி நினச்சிட்டு போனீங்கன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது, வேறு மாதிரி இருந்தது. விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆக்டர்ஸையும் வந்து அந்த கேரக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவே சூட் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டர் தமிழ் டப்பிங்கில் நேச்சுரலாகவே இருக்குது. இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம், நீங்கள் ரிவ்யூ பார்க்குறீங்க அப்படின்னா மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக படத்தை பார்க்காம இருக்காதீங்க. ஒவ்வொரு ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தை பற்றி எனக்கு தோணுன தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டுக்கு இவங்க வேறு லெவலில் ஒரு ஹைப்பை ஏற்றிட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நீங்களும் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது செகண்ட் பார்ட் எப்படிரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹைப்புக்கு போயிடுவீங்க. செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.